வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். நவீன குற்றங்களை கட்டுப்படுத்த நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. திண்டிவனம் அருகே சாலையோரம் பிணமாக கிடந்த பெண், போலீசார் விசாரணை. பொங்கலுக்கு பிறகு 60 நாள் பாத யாத்திரை சென்று மக்களை சந்திக்க திட்டம், எல்ஜேகே கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நவீன குற்றங்களை கட்டுப்படுத்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரி காவல்துறை மாநாடு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாநாட்டை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் ராய்ப்பூரில் நடந்த மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் டிஜிபி, ஐஜிபிக்கள் மற்றும் மத்திய ஆயுத காவல் படைகள் மற்றும் மத்திய காவல் அமைப்புகளின் வருடாந்திர மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து விளக்கப்பட்டது. இம்மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த ஆண்டு நடந்த மாநாட்டில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் குறித்து விவாதித்து அதை புதுச்சேரியில் எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றார். காவல்துறை மக்களுடைய நண்பர்கள் என்றும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பங்கள் கலந்து கொண்டு வருவதாகவும் அதற்கு ஏற்றாற் போல புதிய தொழில்நுட்பங்களின் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது, அதனை கட்டுப்படுத்த நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றார். இதற்காக நிறைய பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும் தீர்மானங்கள் புதுச்சேரி மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இம்மாநாட்டில் தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டத்தில் துப்பாக்கியுடன் வந்த நபரை கண்காணித்து பிடித்த போலீசாருக்கும் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கும் சிறந்த காவலர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் இந்திய அளவில் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட பாகூர் காவல் நிலைய அதிகாரிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. திண்டிவனம் அருகே சாலையோரம் பிணமாக கிடந்த பெண் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமத்தூர் ராமசாமி மணிமண்டபம் எதிரில் 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சடலமாக இருப்பதாக அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் கிளியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் கிளியனூர் ஆய்வாளர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த பெண்ணிற்கு முகம் மற்றும் பல்வேறு இடங்களில் காயம் இருந்துள்ளது. அந்த பெண்ணை கொலை செய்து சாலை ஓரத்தில் மர்ம நபர்கள் தூக்கி வீசிவிட்டு சென்றதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அங்கிருக்கும் தடயங்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தடயவில் போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கலுக்கு பிறகு 60 நாள் பாத யாத்திரை சென்று மக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக எல்ஜேகே கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவித்துள்ளார். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ரெட்டியார்பாளையம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலக துவக்க விழா நடைபெற்றது. விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குத்து விளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். திறப்பு விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள், மண்டல பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெயரை அவர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எல்ஜேகே கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் முதற்கட்டமாக நிர்வாகிகள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியானதிலிருந்து உடனடியாக அது நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் கூறினார். மேலும் பொங்கலுக்கு பிறகு 60 நாட்கள் புதுச்சேரி முழுவதும் பாத யாத்திரை செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் பாத யாத்திரை தொடங்கும் முன் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாகவும் கூறினார். கட்சி தொடங்கியதிலிருந்து பல முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் கட்சியில் இணைந்து வருவதாகவும் கட்சி அலுவலகம் திறப்பதற்காக காத்திருந்ததாகவும் இனி வேகமாக கட்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக செய்வது சட்ட விரோதமானது என்றும் நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது, திமுகவிற்கு எதிலும் ஒரு தெளிவு இல்லை என்று கூறினார். இந்த விவகாரத்தில் நீதிபதியை பதவி நீக்க கோரும் மனுவில் புதுச்சேரி எம்பி கையெழுத்திட்டது தவறான செயல் என்றும் காங்கிரஸ் தன்னை விமர்சிப்பது நகைச்சுவையாக உள்ளதாகவும் கூறினார். மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்காகவும் தான் கட்சி கொடி படகில் வெளியிடப்பட்டது என்று விளக்கம் அளித்த அவர், நாட்டை ஊழலால் கூறு போட்டு விட்டது காங்கிரஸ், ஊழலுக்கு முன்னோடியே காங்கிரஸ் கட்சிதான் என்றார். இது தொடர்பாக விளக்கமாக துரந்தர் என்ற படமே வெளியாகியுள்ளதாகவும் அவர் விமர்சனம் செய்தார்.
தொடர்ந்து பேசிய அவர், தங்களுக்கு அலுவலகம் கிடைப்பதில் கூட அரசியல் நடந்ததாகவும் பல தடைகளை தாண்டித்தான் அலுவலகம் திறந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தனக்கு புதுச்சேரியில் வீடு கிடைப்பதில் கூட சிக்கல் நிலவுவதாக தெரிவித்த அவர், இருப்பினும் புதுச்சேரியில் வீடு பார்ப்பதாக தெரிவித்தார். எஸ்ஐஆர் திருத்த பணியில் நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் சேர தேர்தல் துறை வாய்ப்பு வழங்கியுள்ளதை எடுத்து கூறிய அவர், எல்லாம் சரியாக தான் நடந்து வருவதாகவும் தனது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துள்ளதாகவும் கூறினார். அவர் போட்டியிடும் தொகுதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார். தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலை 10 மணி ஆகியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் வராததால் நோயாளிகள் அவதியடைந்தனர். புதுச்சேரியை அடுத்த தவளக்குப்பத்தில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தவளக்குப்பம், அபிஷேகம், நல்லவாடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடர்ந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இந்நிலையில் இன்று வழக்கம் போல மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவமனைக்கு வரவில்லை, ஊழியர்கள் யாரும் வரவில்லை. இந்நிலையில் இன்று காலை 10 மணி ஆகியும் மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வராததால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இதுபோன்ற சீர்கேடுகளை ஏற்படுத்தி வருவதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செல்லிப்பட்டில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செல்லிப்பட்டு கிராமத்தில் பிள்ளையார் கோவில் வீதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த கழிவுநீர் வாய்க்காலை மறுசீரமைக்கும் பணி நடைபெறவுள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை போத்தீஸ் நிறுவனத்தில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுவை அண்ணா சாலையில் போத்தீஸ் நிறுவனம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் குடில் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான கிறிஸ்துமஸ் விழா போத்தீஸ் நிறுவனத்தில் கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மற்றும் கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், குழந்தைசாமி, பிளாமெண்டாஸ், பாஸ்கல் ராஜ், பிரேம்குமார் உள்ளிட்ட பேராயர்கள் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் குடிலை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் போத்தீஸ் நிறுவனத்தின் மேலாளர் பாலமுருகன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை HR மகேஸ்வரன் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள், போத்தீஸ் நிறுவன ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் 100 தேசிய தலைவர்களின் பெயரை கூறி உலக சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் பிலபாங் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஆதித்யா ஏற்கனவே பல சாதனைகளை படைத்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக இந்தியா மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை காட்டினால் அவர்களது பெயரை துல்லியமாக சொல்லும் நிகழ்வும், 100 தலைவர்களின் பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் சொல்லும் உலக சாதனை நிகழ்வும் நடத்தப்பட்டது. பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர் ஆதித்யா 1 நிமிடம் 7 வினாடியில் 100 இந்திய மற்றும் சர்வதேச தலைவர்களின் புகைப்படத்தை பார்த்து அவர்களது பெயரை துல்லியமாக கூறி அசத்தியுள்ளார். இதேபோல 2வது நிகழ்வாக 100 தேசிய சர்வதேச தலைவர்களின் பெயர்களை புகைப்படம் பார்க்காமல் 1 நிமிடம் 6 வினாடியில் கூறி முடித்து சாதனை படைத்தார். நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எரக்கட்டி சர்வதேச மற்றும் தேசிய தலைவர்களின் பெயரை சரியாக உச்சரித்து உலக சாதனை படைத்த மாணவன் ஆதித்யாவை பாராட்டினார். மாண்புமிகு பறை திரைப்படம் வெளியானதை ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பறை இசை கலை அனைவராலும் ரசிக்கக்கூடிய ஒன்றாகும். இந்த கலையின் பெருமையை உலகிற்கு எடுத்துக் கூறும் வகையில் சுபா மற்றும் சுரேஷ் ராம் ஆகியோர் தயாரிப்பில் விஜய் சுகுமார் இயக்கத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் புதுச்சேரியில் வெளியானது. பறை இசையின் பெருமையை உலகிற்கு தெரிவிக்கும் வகையில் கதைக்களத்தில் உருவான மாண்புமிகு பறை திரைப்படம் வெற்றி பெற திரைப்பட குழுவினர் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரையரங்கம் முன்பு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். மத்திய அரசின் பென்ஷன் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓய்வூதியதாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1982ஆம் ஆண்டிற்கு முன்னர் மத்திய அரசின் ஓய்வூதியதாரர்களுக்கு பல்வேறு முரண்பாடுகளோடு ஓய்வூதியத்தை அமல்படுத்தியது.
நகரா என்ற ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததின் பேரில் ஓய்வூதியதாரர்களுக்கு நன்மை அளிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு 1982ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையாக கொண்டு ஆண்டுதோறும் டிசம்பர் 17ஆம் தேதியை ஓய்வூதிய தினமாக இந்திய அளவில் அரசு அதிகாரிகள் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசு கடந்த மார்ச் மாதத்தில் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பென்ஷன் திருத்த சட்டம் ஒன்றை நிறைவேற்றியது. ஓய்வூதியதாரர்கள் ஓய்வு பெறும் தேதியை வைத்து பிரித்ததோடு பாரபட்சத்தோடு ஓய்வூதிய பலன்களை வழங்கவும் மத்திய அரசிற்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் அந்த சட்டம் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள பென்ஷன் திருத்த சட்டத்தால் பழைய பென்ஷன் திட்டமே கேள்விக்குறியாக்கப்படும் சூழல் உள்ளதோடு 8வது ஊதிய பரிந்துரைகள் தற்போது அமல்படுத்தப்படுமா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்நிலையில் பென்ஷன் திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே 50க்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதிய நாளான இன்று போராட்டம் நடத்துவதாகவும் அரசு அதிகாரிகளாக பல ஆண்டுகள் இந்த அரசாங்கத்தை கட்டி அமைத்தவர்களுக்கு அரசு வஞ்சனை செய்வதாகவும் புதிய சட்ட திருத்தத்தால் பழைய பென்ஷன் திட்டம் இனி அமல்படுத்துவதற்கான சாத்தியமே இல்லை என்ற நிலை உருவாகி உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்டம் இணைந்து நடத்தும் குழந்தைகள் தின விழா அரியாங்குப்பம் காமராசர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி சிறப்புரையாற்றினார். குழந்தைகளுக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மருத்துவ அதிகாரி சுஜித்குமார், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை திட்ட அதிகாரி செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் அங்கன்வாடியில் பயிலும் மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள், ஆடை ஆபரண போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 12,330 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 98,640 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,190 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நவீன குற்றங்களை கட்டுப்படுத்த நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. திண்டிவனம் அருகே சாலையோரம் பிணமாக கிடந்த பெண், போலீசார் விசாரணை. பொங்கலுக்கு பிறகு 60 நாள் பாத யாத்திரை சென்று மக்களை சந்திக்க திட்டம், எல்ஜேகே கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.